அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஓகே ஹைரா, உன்னோட அடுத்த கேள்வியை நீ இப்போ கேட்கலாம். குர்பானி கொடுக்கறது யாருக்கெல்லாம் கடமை? நல்ல கேள்வி. இதில் குர்பானி கொடுப்பதற்கு வசதி வேணும். இப்போ ஒரு ஆடோ மாடோ அல்லது ஒட்டகமோ வாங்கி குர்பானி கொடுக்கணுன்னாக்கா அவங்களுக்கு அதை வாங்குகிற அளவுக்கு சக்தி வேணும். யாருக்கெல்லாம் அந்த அளவுக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை கொடுத்துருக்கிறானோ அவர்களுக்கு குர்பானி கொடுக்கறது கடமையாக இருக்கும். அது இல்லாமல் ஒரு ஆள் கடனாளியாக இருக்கார், அவருக்கு கடனை செலுத்துவது தான் முன்னுரிமையை தவிர அதை விட்டு குர்பானி கொடுப்பது அவருக்கு கடமை கிடையாது. ஆனால் ஒரு கடனாளியும் குர்பானி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்குது. அது என்ன ஹதீஸ்னால், பைஹக்கியில் வரக்கூடிய 19,021வது ஹதீஸ். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறதா வருது. என்னன்னாக்கா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நான் கடன் பெற்று குர்பானி கொடுக்கவா என்று நான் கேட்டேன். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆமாம், இதுவும் நிறைவேற்றப்பட வேண்டிய கடன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த ஹதீஸ் இருக்குல்ல, இந்த ஹதீஸை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறியதாக அறிவிக்கக்கூடிய ஹுதைர் என்பவர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்ட்ட எதுவுமே கேட்டதில்லை. இந்த செய்தியை பைஹக்கி இமாமே தன்னுடைய இந்த பைஹக்கிங்கிற நூலில் இந்த ஹதீஸை எழுதிட்டு அவங்களே குறிப்பிட்டு காட்டுறாங்க. அதனால் இந்த ஹதீஸ் பலகீனமான நிலையை அடையுது. அதனால் இந்த ஹதீஸை நாம் ஏற்று நடக்க தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் சூரா பக்கரால 286வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். என்னன்னாக்கா, லா துகல்லிஃபுல்லாஹு நஃப்சன் இல்லா உஸாஹா, எந்த ஒருவரையும் யார் ஒருவரையும் அவருடைய சக்திக்கு உட்பட்டே தவிர அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான். அதனால் யாருக்கு குர்பான் கொடுக்கக்கூடிய அளவுக்கு பொருளாதாரம் இல்லையோ அவர் கடன் வாங்கி குர்பான் கொடுக்க வேண்டும் என்பது எந்த அவசியமும் கிடையாது. அதனால் யாருக்கு குர்பான் கொடுப்பதற்கு வசதி இருக்கிறதோ அவர்கள் மட்டும் குர்பான் கொடுத்தால் போதும். ஓகே. இப்போ ஒரு ஆள் குர்பானி கொடுக்கணுன்னு முடிவு பண்ணுறாங்க. அவங்க ஃபாலோ பண்ணுறதுக்குன்னு ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கா? நல்ல கேள்வி. இருக்குது. என்னன்னாக்கா, முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸில் 3655வது ஹதீஸில் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த விஷயத்தை சொல்கிறாங்க. நபிகள் நாயகம் சொன்னதா என்ன, நீங்கள் குர்பானி கொடுப்பவராக இருந்து துல்ஹஜ் பிறையை கண்டுவிட்டால் குர்பானி கொடுக்கும் வரை உங்களுடைய முடியையும் நகத்தையும் வெட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. என்னன்னாக்கா, துல்ஹஜ் மாதம் பிறை 1 நீங்கள் பொறைய பார்க்குறீங்க, நீங்கள் குர்பானி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மனதில் எண்ணம் இருக்குது. அன்னையிலிருந்து நீங்கள் உங்களுடைய நகத்தையோ அல்லது முடியையோ வெட்டக்கூடாது. எது வரைக்கும், நீங்கள் குர்பானி கொடுத்து முடிக்கின்ற வரைக்கும் இப்படி நகத்தையும் முடியையும் வெட்டக்கூடாது. அதனால் ஜாக்கிரதையாக நம்ம என்ன பண்ணு, யாரெல்லாம் குர்பானி கொடுக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறீங்களோ அவங்க நகத்தையும் முடியையும் பிறை 1க்குள்ளே, துல்ஹஜ் மாதம் பிறை 1 வரதுக்குள்ளே க்ளீனாக வெட்டிட்டு ரெடியாக இருந்தாக்கா ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு. குர்பானி கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க நகத்தையும் முடியையும் வெட்டக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. என்ன அறியாமலே என்னுடைய முடி சீவும் போதோ விளையாடும் போதோ கீழே விழுந்தா நான் குர்பானி கொடுக்க முடியாதா பாப்பா? ஓகே, நியாயமான கேள்வி தான். ஆனால் அது மாதிரி உன்னை அறியாமல் முடி கீழே கொட்டினாவோ அல்லது ஏதாவது உனக்கு விளையாடும்போது அடிபட்டு தலையில் ஏதாச்சும் காயமாகுது, அதை ட்ரீட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் முடியை ஷேவ் பண்ணி எடுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பிரச்சனை இல்லை. அதே மாதிரி நகம் வெட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். சில சமயம் நகத்தில் ஏதாவது அடிபட்டு நகத்தை வெட்டுற மாதிரி ஆகும். அப்படி இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கு நாம் எந்த குர்ஆன் ஆயத்தை சப்போர்ட்டிங்காக எடுத்துக்கலான்னா, இதுக்கு முன்னாடி சொன்ன அதே விஷயந்தான்.
லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்சன் இல்லா உஸாஹா. எந்த ஒரு அடியாரையும் அவருடைய சக்திக்கு மீறி அல்லாஹ் வந்து சிரமப்படுத்த மாட்டான். இதுனா நம்முடைய சக்திக்கு மீறி நடக்கிறதுனால இதுவெல்லாம் வந்து அல்லாஹ் வந்து கணக்கில் எடுத்துக்கொள்ள மாட்டான். நாம் இதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. இஸ்லாம்ங்கிறது வந்து ரொம்ப இலகுவான மார்க்கம். அல்லாஹ் வந்து நமக்கு ரொம்பவே வந்து அதை எளிமைப்படுத்தி தான் வந்து கொடுத்துருக்குறான். உன்னுடைய அடுத்த கேள்வி நாம் அடுத்த ஆடியோவில் வந்து பதில் சொல்லலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Waalaikumsalam warahmatullahi wabarakatuh, Bapak.